Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard maths la exercise 8.4 la irundhu first sum vandu paakalam. P of A equal to 2 by 3, P of P equal to 2 by 5, P of A union B equal to 1 by 3. Find P of A intersection B ன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. So P of A union B க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 1 by 3 equal to P of A க்கு 2 by 3 plus P of B க்கு 2 by 5 minus P of A intersection B தான் கண்டுபிடிக்கணும். இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இங்க மைனஸ்ல இருக்கக்கூடிய P of A intersection B இங்க வரும்போது பிளஸ்ஸா மாறும். P of A intersection B equal to 2 by 3 plus 2 by 5. இங்க பிளஸ்ல இருக்கக்கூடிய 1 by 3 equal to இந்த பக்கம் போகும்போது மைனஸா மாறும். இப்போ இந்த 2 by 3 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து 1 by 3 இருக்கு இல்லையா, அதாவது இங்கே 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப வந்து பக்கத்துல எழுதிக்கலாம். பிளஸ் 2 by 5. இப்ப டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கு இல்லையா, அப்ப காமனா ஒரு 3 எடுத்துக்கலாம். 2ல இருந்து 1 போச்சு அப்படின்னா 1 பிளஸ் 2 by 5. இப்ப டினாமினேட்டர் வேற மாதிரி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 5s are 15. இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 5 5 plus 3 2s are 6. 5 ஓட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 by 15. செகண்ட் சம் பார்க்கலாம். A and B are two events such that P of A equal to 0.42, P of B 0.48, P of A intersection B equal to 0.16. இதுல மொத்தம் 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா P of not A, செகண்ட் சப்டிவிஷன் P of not B, தேர்ட் சப்டிவிஷன் P of A or B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கு A மற்றும் B ஆகியவை இரு நிகழ்ச்சிகள். மேலும் P of A equal to 0.42, P of B equal to 0.48 மற்றும் P of A வெட்டு B equal to 0.16 எனில் P of A இல்லை, செகண்ட் கொஸ்டின் P of B இல்லை, தேர்ட் கொஸ்டின் P of A அல்லது B ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்ததை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். P of A 0.42, P of B 0.48, P of A வெட்டு B 0.16. இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்கன்னா P of not A, அதாவது A இல்லை அப்படின்னு அர்த்தம். not A அப்படின்னா A bar. இதுக்கான கொஸ்டின் ஃபார்முலா என்னன்னா 1 minus P of A. 1 minus P of A கான வேல்யூ என்ன 0.42. அப்ப 1.00 ல இருந்து 0.42 வந்து மைனஸ் பண்ணணும். இது 10,000, இது 9, இது 0. அப்ப 0.58 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.58. அடுத்து சப்டிவிஷன் 2. இதுல P of not B, அதாவது B இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. not B அப்படின்னா B bar. இதுக்கு ஃபார்முலா என்ன 1 minus P of B. 1 minus P of B கான வேல்யூ 0.48. அதாவது 1.00 ல இருந்து 0.48 மைனஸ் பண்ணணும். சோ மைனஸ் பண்ணா இது 10,000, இது 9, இது வந்து 0. 10ல இருந்து 8 போச்சுன்னா 2, 9ல இருந்து 4 போச்சுன்னா 5, அப்ப 0.52. சப்டிவிஷன் 3ல A or B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கு A அல்லது B. இந்த அல்லது, அதாவது ஆருக்கு மீனிங் என்ன அப்படின்னா யூனியன் அப்படின்னு அர்த்தம். ஆர் அல்லது சேர்ப்பு அப்படின்னு மீனிங். P of A யூனியன் B வந்து கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா P of A plus P of B minus P of A intersection B. சோ P of A யூனியன் B கான வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. P of A கான வேல்யூ வந்து 0.42. 0.42 plus P of B வந்து 0.48 minus P of A intersection B பாத்தீங்கன்னா 0.16 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 0.16. ஃபர்ஸ்ட் இந்த 0.42வையும் 0.48ஐயும் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 10, 9, 0.90. 0.90 minus 0.16. இந்த 0.90ல இருந்து 0.16 வந்து மைனஸ் பண்ணணும். இது 10,000, இது வந்து 8. 10ல இருந்து 6 போச்சுன்னா 4, 8ல இருந்து 1 போச்சுன்னா 7. அப்ப 0.74. ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.74. இந்த சம் அவ்வளவுதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.